வெளியாய் நடந்து வந்தது, செடி கொடிகள் மறைவுக்கு வந்தது. பார்க்கிறார்களா? நல்ல காலம், என்னை யாரும் பார்க்கவில்லை. இப்ப பாலாம். பாட்டு போட்டியில நானும் கலந்து எனக்கு ஆசை, அதான் பாடி பயிற்சி இருக்கிறேன். ஓ, கதை அப்படி பயிரதா? நல்லா தான் பாடுற. நாளைக்கும் போட்டியில நீயும் கலந்துக்கோ. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தோடுமே ஒன்று கூறிவிட்டது. போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடை அருகே வரிசையில் நின்றன. ஒவ்வொரு வரியில் மேடை ஆந்தை மாமா எழுதிக் கொண்டே வந்தது. யானை, கொக்கு, கிளியரசன், மைனா, குயில், சேவல், சிங்கராஜா, கரடி மாமா, காகம், கழுகு, குரங்கு, மான், மரங்கொத்தி, மயில், குருவி மேடைக்கு பறந்து வந்து ஒளிபெருக்கி முன்னே நின்றது. அன்புள்ள நண்பர்களே, இன்று நம் காற்றில் 5 பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடைபெறுகிறது. இதில் நன்காகவும் அதிக நேரம் எடுத்தும் பாடவும் வேண்டும். அப்படியான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு வழங்கப்படும். என்ன போட்டியாளர்களை தயார் தானே? இந்த போட்டிக்கு நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பினை வழங்கிட உங்கள் சார்பில் நம்ம மயிலை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒய்யாரமாக தோகை விரித்தபடி மேலே ஏறி அமர்ந்தது நடுவர் மயில். அனைவருக்கும் வணக்கம். முதலில் பாட மைனாவை அழைக்கிறேன். பிக் 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 பிக். நல்லா பாடுறீங்க, போதும். அடுத்த போட்டியாளர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை பாட வருகிறார் கிளியரசன். கிக்கி 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 எனதானே நீதி நீதி பாடியது கிளியரசன். மூச்சு திணறவே பாடலை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தது. நம்ம அடுத்த போட்டியாளர் சேவல் வாங்க மேடைக்கு. அறிவிப்பு வந்ததும் பக்கத்தில் இருந்த குரங்கை பார்த்தபடியே மேடை ஏறியது சேவல். சேவலை பார்த்து அருமையான பாட்டு போதும் என்று விலங்குகள் கத்தின. சேவல் வெட்கத்தோடு கீழே இறங்கியது. அடுத்து படபடவென இருந்து தலையடித்தபடி மேடை ஏறியது கழுகு. தலையை இன்னும் பின்னுமாய் ஆட்டிக்கொண்டே பாடியது கழுகு. காடெங்கும் எதிரொலித்தது பாட்டு. மான்குட்டிகள் பயந்து ஓடின. சில பயத்தில்
கிழக்கு என்னவோ புலி பாட்டை எந்த தடுமாற்றமின்றி தொடர்ந்தது காக்கா. மொத்த கூட்டமும் கைதட்டி பாராட்டினர். சரியாய் அரை மணி நேரத்திற்கு காக்காவின் பாட்டு மழை நன்றாக வெளுத்து வாங்கியது. இப்படி ஒரு பாட்டை இதுவரை காட்டில் எந்த விலங்குமே கேட்டதில்லை. குரங்கு எழுந்து வந்து காக்காவை கட்டி பிடித்து கொண்டது. பாட்டு போட்டிக்கான தீர்ப்பை சொல்ல மேடையிலிருந்து ஒலிபெருக்கி முன் நடுவர்